ஊருக்குள்ளே வந்து பார்த்தா எங்கள் ஊர் ஜனங்க மொத்த பேரும் ஒரே அழுகு சத்தமாக ஜனங்க ஆலமரத்தில் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட்டு போலீஸ் எல்லாமே வந்தாங்க. பாடி கண்டார் ஓடிங்கள அப்படின்னு அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க. திருமண பக்கமெல்லாம் மின்பக்கமெல்லாம் அடிச்சு செம்மையாக விழுது. இதெல்லாம் கையெல்லாம் விழுவாயிரம் வீங்கி போச்சு. இதெல்லாம் வீங்கி போச்சு, ஒன்றுமே முடியல. ஒவ்வொரு பிள்ளைங்கள தனித்தனியாக பிடிச்சி அங்கே தான் அடிச்சு புதருக்குள்ளே இழுத்துட்டு போய் எல்லாம் 2 பேரும் பிடிச்சிட்டு போனானுங்க. மயத்தை பிடிச்சான் பாரு, இந்த காலெல்லாம் அப்படியே இந்த சிமெண்ட் செவுத்துல உரைஞ்சி அப்படி வழுக்கு ஓங்கிடுச்சு. என்னால் எழவும் முடியல. ஒரு ஃபாரஸ்ட் பாரு இந்த காலில் தான் சொல்லிட்டு எடுத்து அருவாள் வெட்டி அப்படியே ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது கூட கட்டுப்பட முடியும். விடுதலை படத்தின் நிஜ கதாநாயகன் புலவர் கு. கலிய பெருமாள். உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் விடுதலை. இயக்குனர் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவின், ஏன் இந்திய சினிமாவின் வாண்டட் இயக்குனர். எல்லா நடிகர்களும் அவரோட படத்துல அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராவது பண்ணிட முடியாதான்னு ஏங்குறாங்க. ஆனா இந்த வீடியோ இயக்குனர் வெற்றிமாறன் பத்தி இல்ல. அருமபுரின்ற மலை கிராமத்துல சுரங்கம் அமைக்கிறதுக்காக அரசு திட்டமிடுது. அதுக்கு எதிராக பெருமாள் வாதியார் தலைமையிலான மக்கள் படைன்ற அமைப்பு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய பல சம்பவங்கள் தமிழ்நாட்டுல அதிர்வலைகளை ஏற்படுத்தின உண்மை சம்பவங்களை நினைவூட்டுது. இதுவரைக்கும் இந்த ஸ்டேட்ல நடக்காத அளவுக்கு ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அதை பற்றி மட்டும் பேசலாம். பெருமாள் வாதியார் என்ற கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. 1980கள்ல பரபரப்பா செய்திகள்ல அடிப்பட்ட பெயர் புலவர் கு. கலிய பெருமாள். அந்த உண்மையான வாதியார் கதாபாத்திரம் புலவர் கு. கலிய பெருமாள்னு சொல்றாங்க. மறுபடியும் நீங்க தானா? யார் இந்த புலவர் கு. கலிய பெருமாள்? அவர் அப்படி என்ன பண்ணாரு விடுதலைங்கிற படம் எடுக்கிற அளவுக்கு? அவரை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை முழுசா பாருங்க. தமிழக மண்ணின் தனித்துவமான ஒரு புரட்சியாளர், ஒரு மாபெரும் போராளி என்றால் அவர் புலவர் கலிய பெருமாள் தான். பகுத்தறிவு, சமூக நீதி, விவசாயிகளின் உரிமைகள், தமிழீழ விடுதலை என பல்வேறு போராட்டங்கள்ல தன்னை முழுசா அர்ப்பணிச்சாரு. நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி, மதம், பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு. அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம். தன் வாழ்நாள் முழுதும் ஏழை எளிய மக்களோட நலனுக்காக போராடினார். நான் உழைப்புல ஈடுபட்டவன். இந்த மக்களுடைய பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது கிராம பகுதியில அதிகமா பிரச்சனைக்கு உள்ளவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். வசதியான வாழ்க்கையை துறந்து மக்களின் உரிமைக்காக போராட தொடங்கிய கலிய பெருமாள் தன் வாழ்நாள பெரும் பகுதியை ஜெயில தான் கழிச்சாரு. ஆட்சியாளர்கள் அவர் தீவிரவாதி, நக்சல்னு பொய்யா குற்றம் சாட்டிய போதும் மக்கள் அவரை தங்களோட தோழன், வாதியார்னு போற்றுனாங்க. கலிய பெருமாள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு சிந்தனை புரட்சியாளர். அவர் விதைத்த சிந்தனைகள் இன்னைக்கும் தமிழக அரசியல்ல பரவலா இருக்கு. அவர் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைக்க வேணுங்கிற கனவோட வாழ்ந்தாரு. கலிய பெருமாளின் வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னன்னா, சமூக நீதிக்காக போராடுவது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதுதான். கலிய பெருமாள் என்ற பெயர் தமிழக வரலாற்றில் என்றென்றும் நினைவில் கொள்ளப்படும் ஒரு பெயர். இந்த பெருமாள் யார்? அவன் எங்க பிறந்தான்? என்ன படிச்சான்? எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறான்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். அதிகார வர்க்கத்தின் எழுதப்படாத சட்டம். தேச விரோதிகள் என்ற சொல் அதிகார வர்க்கத்தினர் தங்கள் எதிர்ப்பாளர்களை ஒடுக்க பயன்படுத்தும் ஒரு வழக்கமான ஆயுதம். மார்க்ஸ், லெனின் போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் கூட இந்த பட்டத்தை விட்டிருக்காங்கன்னா, மக்கள் நலனுக்காக போராடிய புலவர் கலிய பெருமாள் மட்டும் விதிவிலக்கா இருக்க முடியாதுல்ல. கல்லூரி படிப்பின் போது பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தால ஈர்க்கப்பட்டு அந்த இயக்கத்துல தீவிரமாய் ஈடுபட்டார். திருவையாறு கல்லூரியில பார்ப்பன மாணவர்கள் உள்ள விடுதியில பிற மாணவர்கள் நுழையக்கூடாதுங்கிற சாதி பேதத்தை எதிர்த்து புத்துலக சிற்பகம் என்ற மாணவர் அமைப்பை தொடங்கி தலைமை தாங்கினார். மாணவர்களை ஒன்று திரட்டி அந்த விடுதியில் நிலவிய சாதி பேதத்தை ஒழிச்செறிஞ்சார். 1949 கல்லூரி படிப்பை முடிச்சதும் பொன்பரப்பி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியரா பணிபுரிய தொடங்கினார். அதே ஆண்டுல வாளம்பாள் அம்மையாரை தமிழ் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரியமிக்க போராட்டங்கள்ல கவரப்பட்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை விட்டு விலகி பொது உடைமை இயக்கத்துல இணைஞ்சார். பெண்ணாடம் பகுதியில நிலவி வந்த இரட்டை குவளை முறைக்கு எதிராகவும்
முடிதிருத்தும் கடைகள்ல உரிமையற்ற நின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் போராடி வெற்றி பெற்றார். நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மிக பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல தமிழகத்துல இருந்து மட்டும் 15,000 பேரை கைது செஞ்சு வேலூர் சிறையில அடைச்சது காவல்துறை. அவர்களில் புலவர் கலிய பெருமாளும் ஒருவர். 1964ஆம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியதற்காக சிறைக்கு போனார். 1965 பெண்ணாடம் மற்றும் அருணா சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடினார். 1968ஆம் ஆண்டு தோழர் அப்பு மூலமா நக்சல் பாரி இயக்கத்துல தன்னை முழுமையா இணைச்சுக்கிட்டாரு. சாரு மசூந்தாரின் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துலதான் கிராமங்களுக்கு செல்வோம், வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்போம் என்ற மசூம்தாரின் முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏழை எளிய மக்களை அடிமைப்படுத்தும் பண்ணையார்களையும் அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கும் கந்து வட்டிக்காரர்களையும் பொது சொத்துக்களை அபகரிக்கும் கயவர்களையும் அழித்தொழிப்பு செய்வதன் மூலம் வர்க்க விடுதலையை அடைஞ்சு விடலாம்னு மசூம்தாரின் அறைகூவலை ஏற்று அவ்வழியில பயணிக்க தொடங்கினார். காவல்துறையின் கட்டற்ற அடக்குமுறைகள் காரணமாக தற்கொலை செஞ்சுக்கலாங்கிற மனநிலைக்கே புலவரின் மனைவி வந்துட்டாங்கன்னா எத்தகைய அடக்குமுறைகள் தினம் தினம் அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க என்பதை நினைச்சு பார்க்கும் போது நம் நெஞ்சம் பதபதிக்குதுங்க. எங்களுடைய டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை பிடிக்கிறது, டெட் ஆர் அலைவ். ஆனா அவர் தலைமறைவாய் இருந்துட்டே இயக்க நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று காவல்துறை புலவரை கைது செஞ்சு சென்னை ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல அழைச்சிட்டு போய் விசாரணையை தொடங்குச்சு. விசாரணை அதிகாரியான தளவாய் சுந்தரம் அவர்கள் புலவரிடம் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் நக்சல் பாரி இயக்கத்தில் செயல்படாமல் விலகிக் கொள்ளுங்கள், உங்கள் மீது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதும் வழக்கு போடாமல் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார். அத புலவர் மறுத்துட்டாருங்க. கொள்கைக்காகவும் உயர்ந்த குறிக்கோளுக்காகவும் வாடுற புரட்சியாளர்களுக்கு தங்களது குடும்பம் ஒருபோதும் பெருசா தெரியக்கூடாது. 1972ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளன்று தனது தீர்ப்புரையை படித்தார். பல்வேறு தடவை சிறைச்சாலை மாற்றங்களுக்கு பிறகு சென்னை மத்திய சிறையில இருவரும் அடைக்கப்பட்டாங்க. அங்குதான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனோட வள்ளுவனுக்கும் புலவருக்கும் ஆழ்ந்த நட்பு உருவானது. பின்னால தோழன் வள்ளுவன் அகிலா திருமண அறிவிப்பு நிகழ்வில் பிரபாகரன் நேரடியா வந்து கலந்து கொண்டு மணமக்களுக்கு தனது வாழ்த்தினை தெரிவிச்சாரு. பிரபாகரன் தமிழீழம் சென்ற பிறகு புலவர் கலிய பெருமாளை பத்தி நினைவு கூறுகையில், தான் சந்தித்த தமிழக தலைவர்களிலேயே நேர்மையான தலைவர் புலவர் கலிய பெருமாள் என்று புகழாரம் சூட்டினார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில இருந்த புலவர் கலிய பெருமாள அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஆளுநரால் தண்டனை குறைப்பு செய்து விடுதலை செய்யப்பட்டார். அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால், புலவர் கலிய பெருமாளின் தூக்கு தண்டனையை எப்படியாவது ரத்து செய்யணுங்கிற நோக்கத்தோட மக்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அப்போதைய குடியரசுத் தலைவராய் இருந்த வி கிரி அவர்கள் மிக சிறந்த தொழிற்சங்கவாதியார். அவரை சந்தித்த மேயர் கிருஷ்ணமூர்த்தி புலவர் கலிய பெருமாளின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு மனுவை அளிச்சாரு. அந்த மனுவை படிச்சுட்டு பதிலளிச்ச குடியரசுத் தலைவர், நீங்க அவரோட மனைவி மூலமா ஒரு கருணை மனுவை கொடுத்து மக்களிடம் கையெழுத்து பெற்று அனுப்புங்க என்று கூறினார். உடனடியா செயலில் இறங்கிய மேயர் கிருஷ்ணமூர்த்தியும் தொழிற்சங்கவாதிகளும் 1,00,000 பேரிடம் கையெழுத்து பெற்றனர். அதனை அப்போதைய தமிழக முதல்வராயிருந்த கருணாநிதி அவர்களுக்கு அனுப்பி வைக்காம குடியரசுத் தலைவருக்கு அம்மனுவை அனுப்பி வச்சாங்க. புலவர் கலிய பெருமாளுக்கு குடியரசுத் தலைவர் தண்டனை குறைப்பு செய்வார் என்று தெரிந்தவுடன் தமிழக அமைச்சரவையை கூட்டி தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்குமாறு அமைச்சரவை முடிவு செய்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைச்சாரு கருணாநிதி. புலவரும் அவரது குடும்பத்தினர் 7 பேரும் தமிழக சிறைச்சாலைகளில் சொல்ல முடியாத கொடுமைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்படுவதை பத்திரிகை செய்தி வாயிலா அறிஞ்ச பத்திரிகையாளர் கன்ஷ்யாம் பர்தேஷ் தில்லியிலிருந்து சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்களை சந்தித்து வழக்கு விவரங்களை கேட்டறிஞ்சாங்க. அதன்பின் தோழர் SV ராஜதுரை அவர்களின் உதவியோடு பெண்ணாடத்தில் வசித்து வந்த புலவரின் மனைவி, அவருடைய மகள்கள் தமிழரசி, கண்ணகி மற்றும் அஞ்சுகம் ஆகியோரை சந்தித்து மேலும் பல தகவல்களை சேகரித்து கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு நீதியரசர்கள் RN பகவதி மற்றும் BR கிருஷ்ணய்யர் ஆகியோர் முன்னிலையில விசாரணைக்கு வந்துச்சு.
இவ்வழக்கின் உண்மை தன்மையை உணர்ந்து கொண்ட நீதிபதிகள் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறை கைதிகள் அனைவரையும் மனிதாபிமானத்துடன் விடுதலை செய்ய வேண்டும்னு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் பல முறை அறிவுறுத்தியும் கூட இவங்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முன்வரல. இதை அறிந்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு சட்டத்தை மதிக்க வேண்டிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சட்டத்தை மதிக்காத போதும் இந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம், இச்சட்டத்தின் மூலம் நீதி கிடைக்காது, இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதே எங்களது நோக்கம், அதற்காகவே ஆயுத போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று கூறும் இந்த புரட்சியாளர்கள் சட்டத்தை மதிக்காதது பெரிய தவறாக எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறி இவர்களை உடனடியாக விடுதலை செய்யணும்னு தமிழக அரசை வலியுறுத்தினாங்க. இவர்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு மறுத்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்தின் ஆணைகள் தமிழக சிறை சுவர்களை துளைத்து கொண்டு சம்பந்தப்பட்ட கைதிகளுக்கு நீதி வழங்க தயங்காது என்று நீதிபதிகள் மீண்டும் தமிழக அரசை எச்சரித்தனர். அதன் பின்னரே 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிக கொடுஞ்சிறைவாசத்திலிருந்து புலவர் கலியபெருமாள் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் நிபந்தனையற்ற பிணையில் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதன் தொடர்ச்சியா சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் 1985 ஆண்டு மே 15 மற்றும் 16 தேதிகள்ல பெண்ணாடத்துல தேசிய இனங்களின் விடுதலை குறித்த மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்தார். அம்மாநாட்டின் முதல் நாளன்று அவர் தலைமை தாங்கினார். அதில் ஈழத் தமிழர்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் ஆதரித்தும் பேசினார். இதன் விளைவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 1988-89 ஆண்டில் நடந்த கொடைக்கானல் தொலைக்காட்சி நிலைய குண்டுவெடிப்பு வழக்கிலும் குற்றவாளியா சேர்க்கப்பட்டு பின் அவ்வழக்கிலிருந்து விடுதலையானார் புலவர் கலியபெருமாள். தனது வாழ்வின் இறுதி நாள் வரை தமிழினத்தின் விடுதலைக்காகவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகவும் சாதி வேறுபாடுகளற்ற சமத்துவம் மலருவதற்காகவும் ஜனநாயகம் தழைத்தோங்குவதற்காகவும் அயராது பாடுபட்டார். ஒரு புரட்சியாளர் என்ற முறையில் இது எல்லாவற்றையும் சாதாரணமாக நினைக்கிறேன். மரணம் என்பது சாதாரணமானதுதான். அந்த மரணம் இறுதியாக என்னை அணைக்கும் நாள் வரை தமிழினத்தின் விடுதலைக்காக, தமிழ் மொழியின் ஏற்றத்திற்காக, மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக, மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவதையே எனது லட்சியமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன் என்று கூறினார். 2007 ஆண்டு மே 16 நாளன்று தனது போராட்ட வாழ்வின் மூச்சுக்காற்றை நிறுத்திக் கொண்டார். புலவர் மரணமடைந்த செய்தி அறிந்து கொண்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் புலிகளின் வானொலியில் இரங்கல் அறிவிப்பை தெரிவித்தார். அதில் தமிழீழம் விடுதலை அடைந்தவுடன் தமிழகத்தில் நான் முதலில் வந்து பார்க்க விரும்பும் இடம் புலவர் கலியபெருமாளின் கல்லறை என்று குறிப்பிட்டார். மக்களுக்காகவும் மண்ணுரிமைக்காகவும் போராடுகிறவர்களுக்கு என்றும் மரணமில்லை. அவ்வகையில் புலவர் கலியபெருமாள் மரணத்தை வென்ற மகத்தான புரட்சியாளர் என்றால் அது மிக இல்லை.